சாம்பார் ஒன்று வைக்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துவரம் பருப்பெல்லாம் போட போகிறதில்ல. இது வந்து கிராமத்து முறையில் இந்த சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே நான் வந்து ஒரு அரை முருங்கைக்காய் கட் பண்ணிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கப்பில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 25 கிராம் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அந்த பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அதே இதில் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வேகும் போதே போட்டுருவோம். நம்ம பாருங்கள், 4 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 கத்திரிக்காயும் இதில் எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இதில் வந்து நிறைய தண்டெல்லாம் இல்லாமல் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அலசிடலாம். அலசின கீரையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணலாம், 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 பல்லு பூண்டையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துருவோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதில் அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம். இதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்குவோம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குவோம். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சேன். அதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையே இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலும் இதிலே சேர்த்துக்கலாம். இதுலேயே 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் செஞ்சுருக்கோம். இதை பல்ஸில் போட்டுடலாம். அப்போ பவுடர் ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். முக்கால் பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுதையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ என்ன பண்ணலாம், லேசாக அதை வந்து மூடி வைக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்.
நடுவில் ஒரு வாட்டி நீங்கள் கிளறி விடுங்க. ஃபைனலாக நம்ம என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், முருங்கைக்காய், பாசிப்பருப்பு எல்லாம் வெந்து, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நல்லா பொரியட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். மீதி இருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இருந்தது அதையும் போட்டுக்குவோம். ஒரு எடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மல்லி இலையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சாம்பாரோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாசி பருப்பெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் முழுசாகவும் தெரியும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கும். அப்படியே நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நமக்கு கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, சூப்பரான நல்ல டேஸ்டான முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை போட்டு நல்ல ஜம்முன்னு பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சு. இந்த சாம்பார் வந்து சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்களான்னு நல்லாயிருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கசப்பு சுவையே இருக்காது. இதே மாதிரி ஒரு சாம்பாரை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.